ஒரு மனிதனுக்கு வந்து எல்லா விஷயமும் கிடைக்கும். தெய்வமே வரம் கொடுத்தாலும் ஒரு விஷயம் மட்டும் அவனை தடுத்து நிப்பாட்டி அந்த தெய்வத்திட்ட இருந்து அவனை பிரிச்சு கூட்டு போகும். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஒரு விஷயம் வந்து இந்த எப்படி மனித உயிர் தோன்றியதோ அதுல இருந்து இன்னும் கலியுகம் போற எவ்வளவு வருஷமானாலும் இந்த ஒரு விஷயத்த மனிதன் தோத்துக்கிட்டே இருப்பான். மனிதன் அழிவுக்கு அது ஒரு பெரிய காரணமா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கோபம். இந்த கோபம் தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அழிவு பாதையை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த கோபம் தான் என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துல ஆணவமா மாறி, அகங்காரமா மாறி, தலைகணமா மாறி அது அவனையே அழிச்சுப்பான். உதாரணத்துக்கு வந்து தெய்வத்தின் மடியிலேயே அந்த மனிதன் உட்கார்ந்தாலும் அவனோட கெட்ட நேரமோ இல்ல நல்ல நேரமோ எதுவா இருந்தாலும் அந்த கோபம்ன்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுனா இவன் தெய்வத்து மடியில இருந்து இவன் இறங்கி வந்துருவான் கீழே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுரும். தெய்வம் நம்மளை விட்டு போகாது, நம்ம தெய்வத்தை விட்டு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய எதிரி, மனித குலத்துக்கு எதிரினா அந்த கோபம் தான். கோபத்தால் வீழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ நாடுகள் இருக்கு, எத்தனையோ மனித உயிரினங்கள் கோபத்தால மாண்டு போயிருக்காங்க. அந்த கோபத்தை தீர்க்கிறதுக்காக முருகப்பெருமானோட கருணை பாருங்க. அந்த காலத்திலே திருப்பம் தரும் திருப்புகள்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி இது எல்லாரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போது. இந்த திருப்புகள் தான் கலியுகத்தில் மிகப்பெரிய அருமருந்தா இருக்க போகுதுன்னு சொல்லி எத்தனையோ பாடல்கள் அருணையினார் எழுதினாலும் இந்த கோபம்ன்ற ஒரு விஷயத்தினாலே மனிதன் பாதிக்கப்படுவான் அப்படின்றதுக்காக அந்த பாடல் கொடுத்துருக்காரு. அந்த பாடலை நம்ம இந்த 8வது பாடலா பார்க்க போறோம். நான் வந்து சமீபமா பல நேர்காணல ஒரு விஷயத்த சொல்லுவேன். நல்ல கர்மாவோட எண் வந்து 9, கெட்ட கர்மாவோட எண் 8. இந்த பாடல் 8வதா வரணுன்றது நான் டிசைட் பண்ணல, இந்த பிரபஞ்சம் தான் முடிவு பண்ணிருக்குன்னு சொல்லணும். காரணம் வந்து ஒரு மனிதன் கோபத்தால அழியறப்போ அவனோட வாழ்க்கையே தடம் புரந்து அகல பாதாளத்துக்கு போயிடுவான். அப்படி இருக்கும்போது அந்த